என்னை ஆட்கொண்டு வரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 17வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம் நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பலகீனப்பட்டு காணப்படுகிறீர்களா? ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, சிலுவையில் நீர் சிந்தின அந்த மாசற்ற இரத்தம், சிலுவையில் நீர் பட்ட அந்த பாடுகள் என்னுடைய பலகீனங்களுக்காகவும் என்னுடைய நோய்களுக்காகவும் கூடத்தானே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படவில்லை, பாடுபடவில்லை. மாறாக நம்முடைய பலகீனங்களுக்காகவும் நம்முடைய நோய்களுக்காகவும் தான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். நம்முடைய எல்லாவித பலகீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த பலகீனத்தின் நடுவிலே விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய். விசுவாசத்தோடு கூட அந்த தெய்வீக சுகத்தை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ஒருவேளை பல வருடங்களாய் நீ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலகீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உன் நோய்களையும் பலகீனங்களையும் தன் மீது சுமந்து கொண்டார் என்பதை நீ உணர்ந்து விசுவாசிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு சுகத்தையும் விடுதலையும் தந்து தன் மகிமையை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அறிக்கை செய்யுங்கள், விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள், உரிமையோடு கூட வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.